வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் வேட்பாளர் யார்? பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை. அமெரிக்க நட்சத்திர விடுதியில் துப்பாக்கிச்சூடு, 20 பேர் பலி, 42 பேர் படுகாயம். தீனதயாளன் வீட்டில் இருந்து 189 சிலைகள் மீட்பு, விசாரணை தொடரும் என காவல்துறை தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா சாம்பியன், சீன வீராங்கனையை வீழ்த்தி பட்டம் வென்ற சாதனை. பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பற்றியும் முதல்வர் வேட்பாளர் தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பாரதிய ஜனதா பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் செய்த சாதனைகள், அதற்கு கிடைத்த விமர்சனங்கள், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. மேலும் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் நாளை விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், உத்தரப்பிரதேச முதல்வர் வேட்பாளர் பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மை பெற்று பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். उड़ीसा है, उसमें आंध्र प्रदेश है, उसमें केरल है, उसमें तमिलनाडु है, उसमें आसाम है, वहां बीजेपी का विस्तार हो, उसमें इन प्रदेशों में हमारी एक जगह सरकार बनी है और बाकी अच्छी उपस्थिति दर्ज हुई है. உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கட்சியின் புதிய பொறுப்பாளர்களை காங்கிரஸ் நியமனம் செய்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் குலாம் நபி ஆசாத், கமல்நாத் ஆகியோர் கட்சியின் பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக குலாம் நபி ஆசாத்தும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக கமல்நாத்தும் செயல்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கேளிக்கை விடுதி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஒருவர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் 20 பேர் பலியானார்கள். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அட்லாண்டோ நகரில் உள்ள கேளிக்கை விடுதி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஒருவர் துப்பாக்கியுடன் நுழைந்தார். திடீரென துப்பாக்கியை காட்டி மிரட்டி அங்கிருந்தவர்களை பிணைக்கைதியாக வைத்திருக்க அவர் முயன்றார். இதை ஏற்க மறுத்தவர்கள் மீது அந்த நபர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 20 பேர் பலியாகினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உள்ளே இருந்தவர்களை காப்பாற்ற முயன்றனர். இதன் ஒரு பகுதியாக அவர்கள் உள்ளே நுழைந்து சுட்டதில் துப்பாக்கியுடன் மிரட்டி வந்த அந்த நபரும் சுடப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 42 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் தீனதயாளன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 189 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாளனுக்கு சொந்தமான வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் அண்மையில் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் உள்ள அவரது கிடங்கில் 2வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 50 ஓவியங்களும் பழங்கால விளக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி சுந்தரம் தெரிவித்துள்ளார். இதுவரை 189 சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிலை கடத்தல் தொடர்பான விசாரணை தொடரும் எனவும் காவல்துறையினர் கூறினர். இந்த 2 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கற்சிலைகளும், ஒரு 5 பெயிண்டிங்ஸ், ஒரு 28 ரிங் ஸ்டோன், 2 விளக்கும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ரேஸ் கேட் ரோடு அந்த 2/27 அந்த இடத்துல டிஎஸ்பி திரு வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற சோதனையில் 50 பெயிண்டிங்ஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது. பீகாரில் +2 பொதுத் தேர்வில் முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் 2வரிடம் மாநில காவல்துறையினர் முனைப்புடன் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பீகாரில் +2 பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் தாங்கள் எழுதிய பாடத்தின் பெயரை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாதது ஊடகங்கள் வாயிலாக வெளியே தெரியவந்தது. இதனையடுத்து +2 தேர்வில் முறைகேடு செய்து முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
முறைகேடு நடந்த கல்லூரியின் தலைமை ஆசிரியர், கல்லூரியின் செயலர் ஆகியோரை பீகார் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக உயர்நிலை விசாரணை நடத்தி முறைகேடு குறித்த உண்மைகள் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று மாநில கல்வி அமைச்சர் அசோக் சௌத்ரி தெரிவித்துள்ளார். सरकार को शिकायतें मिल रही है कि बीएड कॉलेज का संचालन सही ढंग से नहीं चल रहा है। बहुत सी शिकायतें मिली थी, इसलिए सरकार ने निर्णय किया है कि बिहार में जितने प्राइवेट 228 के आसपास बीएड कॉलेज हैं उनकी जांच कराई जाएगी कि जहां पर किस किस संस्थाओं में कितने बच्चों को पढ़ाने की क्षमता है, रेगुलर क्लासेस हो रहा है कि नहीं हो रहा है और कितने बच्चे वहां पर क्लासेस कर रहे हैं। திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் கோவிலில் 15 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறை முடிந்து தனியார் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருப்பதி திருமலையில் குவிந்துள்ளனர். இது தவிர அலிபிரி, ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதையில் ஒரே நாளில் 60,000 பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். இதனால் திருமலை முழுவதும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசையில் நின்றிருந்த பக்தர்கள் 15 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையான நேற்று மட்டும் ஒரே நாளில் 96,799 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே திருப்பதி ஏழுமலையான் கோவிலை சுற்றி வசித்து வந்தவர்களுக்கு பாலாஜி நகரில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன. இங்கு வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் சிறுத்தை ஒன்று அமர்ந்திருப்பதை ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். ஏழுமலையான் கோவிலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் 32 சிறுத்தைகள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை தடுக்க காவல்துறையினரும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலாஜி நகர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததை கண்டித்து திருச்சியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். போதிய தண்ணீர் இருப்பு இல்லாததால் இன்று திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. இதனை கண்டித்து தமிழக புரட்சிகர விவசாயிகள் சங்கம், காவிரி தமிழ் தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்காக இன்று கல்லணையில் திரண்டனர். தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே ஆற்றுக்கு சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். இதை மீறி ஓடிய விவசாயிகளை காவல்துறையினர் விரட்டிச் சென்று கைது செய்தனர். டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளனர். இதுக்கு காரணம் மத்திய அரசு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அமல்படுத்தாதான். கர்நாடக அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு விரோதம் நம்ம கொடுக்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அவங்க முன் வரல. இந்த போராட்டத்தின் எதிரொலியா விரைவா காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அமல்படுத்தி தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை காவிரியில் பெற்று தரலனாக்க நாங்கள் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்று திரட்டி விவசாயிகள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய லெவலில் கர்நாடகா நோக்கி படையெடுப்போனாங்க. சென்னை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அதிக அளவாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தியது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகளும் மக்களும் பாதிக்கப்பட்டனர். நான் கேரளாவிலேருந்து வரேன். 1 மந்த் ஆச்சு சென்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஷாப்பிங் வெளியில் வரக்கூட முடியல. ஏசி இல்லாத வீடு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஒரு நாள் மழை பெஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில், தாங்க முடியாத ஒரு வெயில். 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கிறதுனால மக்கள் நடமாட்டம் அதிகபட்சமாக வெளில யாரும் வர்றதில்ல. பர்ச்சேஸ் பண்ண வர்றவங்க கூட யோசனை பண்ணிட்டு வரமாட்றாங்க. முந்தி இருந்த இதை விட இப்போல்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெளியே அவுட்டிங் போயே ஆகணுன்றதுக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம்தான். பயங்கர தலைவலி வந்துடும். அத்தியாவசியமாக ஏதாவது வாங்க போய் ஆகணும் அப்படின்னும்போது போனாக்கா கண்டிப்பாக தலைவலி வந்துடும். நடந்து போக முடியாது. சென்னையில் தொடரும் கடல் சீற்றம். கடலோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
குமரித்தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் 122வது பிறந்த நாளை ஒட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கான போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் மார்ஷல் நேசமணி. அவரது பிறந்த நாளை ஒட்டி நாகர்கோவில் வேப்பமூடு சந்தையில் அவரது நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த அதிமுக மற்றும் திமுகவினர் ஒருவருக்கொருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை கூடுதல் இயக்குநர் SP எழிலழகன் தனது மகள் திருமணத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை தனது குடும்பத்தினருடன் கூடுதல் இயக்குநர் SP எழிலழகன் இன்று சந்தித்தார். அப்போது தனது மகள் திவ்யா ஐஸ்வர்யாவின் திருமண அழைப்பிதழை அளித்த எழிலழகன் திருமண விழாவிற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்துமாறு முதல்வரை கேட்டுக் கொண்டார். வரும் ஜூலை மாதம் 16ஆம் தேதி சென்னையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம், ஸ்ரீனிவாசபுரம், காசிமேடு பகுதிகளில் தொடர்ந்து கடல் சீற்றம் நீடித்து வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் தொடர்ச்சியாக தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. ராட்சத அலை ஏற்படுவதால் கடற்கரை ஓரங்களில் உள்ள வீடுகளுக்குள் நீர் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடற்காற்று பலமாக வீசுவதால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடந்த சில நாட்களாக வீடுகளில் நீர் புகுந்து வருவதால் கடலோர மீனவ குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இப்போ நொச்சூத்தில் வந்து 100 போட்டு மிளகும், எப்படியா இருந்தாலும் 100 போட்டு ஒரு 40 போட்டு 50 போட்டு மிளகும். சுத்தமாக போட்டே போகல. ஏன் போகலனாக்கா போகிறதுக்கு பயமாக இருக்குது, வரதுக்கு பயமாக இருக்குது. எங்களால் இங்கே ஒரு மாட காட்டில் இங்கே எங்கள் மேலே கல்லில் தப்பிச்சு வந்துடலாம். இந்த கரை விடும் மொத்தம் ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி 2ஆம் முறை ஹைட்டு வந்து கோரியை பயமாக அடிக்குது. அந்த கரை ஓரம் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு அந்த புயலுக்கு பிறகு தொழில் பண்ண முடியல. அலை பயங்கரமாக போகும்போது வரும்போது உயிருக்கு பயமாக இருக்குது. அந்த நீரோட்டத்தில் வந்து வரும்போது போட்டு வந்து வேகமாக சொரும்போது அதில் உள்ளே மாட்டிக்கணுமா, யாராட்டும் வந்து மாட்டிங்கன்னா உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் இந்த ஒரு மாதம் எல்லாம் தொழிலுக்கு போகலை. புதுச்சேரியில் பெற்றோரை இழந்து வேலைக்கு செல்லும் குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று புதுச்சேரி நலம் மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் மு. கந்தசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பன்னாட்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளை ஒட்டி நலம் மற்றும் தொழிலாளர் துறை சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மு. கந்தசாமி ஏழை மாணவர்களின் கல்விச் செலவையும் புதுச்சேரி அரசு ஏற்கும் என்றார். அவங்க வேலைக்கு போகிறாங்கன்ற நிலவரிக்கும் போது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தேவையான உதவி செய்து படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்க நிதியில் அதுபோல் ஒரு சர்வே பண்ண சொல்கிறேன். ஏழை இருக்கிறாங்க சொன்னால் அவர்கள் படிப்பதற்கு 100% நம்ம அரசாங்கம் கொடுக்கும். அதற்கான ஏற்பாடு விரைவில் செய்வதற்கு நான் முடிவெடுப்பேன். கருத்தரங்கில் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி CV கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதுச்சேரியில் குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பான வழக்குகள் எதுவும் நிலுவையில் என்று பெரும்பான்மையுடன் குறிப்பிட்டார். குழந்தை தொழிலாளர்கள் உள்ளன என்று தொழிலாளர் நீதிமன்றத்திலும் இம்மாதிரியான வழக்குகள் வந்ததல்ல. குற்றவியல் நீதிமன்றங்களிலும் எனக்கு தெரிய புதுச்சேரி நீதிமன்றங்களில் எந்த ஒரு வழக்கும் நிலுவையில் இன்றைய தேதியில் இருப்பதில்லை. வறுமையில் வாடும் பழம்பெரும் இசையமைப்பாளர் கோவர்தனுக்கு தமிழக அரசு அறிவித்திருந்த 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி சேலத்தில் இன்று நேரில் வழங்கப்பட்டது. புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன், இளையராஜா ஆகியோரிடம் இசைக்குழு நடத்துனராக இருந்தவர் கோவர்தன். கைராசி, பட்டினத்தில் பூதம், வரப்பிரசாதம் உள்ளிட்ட இனிய பாடல்களை கொண்ட திரைப்படங்களுக்கும் கோவர்தன் இசையமைத்துள்ளார். தற்பொழுது சேலம் குகை பகுதியில் வசித்து வரும் அவர் வயது மூப்பு மற்றும் வறுமையால் வாடி வருகிறார். இசையால் மக்கள் மனதை ஆட்சி செய்தவர்களின் வலதுகரமாக திகழ்ந்த கோவர்தனின் நிலை குறித்து வேந்தர் தொலைக்காட்சி சிறப்பு செய்தியில் அண்மையில் ஒளிபரப்பப்பட்டது. இதையடுத்து MGR அறக்கட்டளை சார்பில் கோவர்தனுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சேலம் குகை பகுதியில் உள்ள கோவர்தனின் இல்லத்திற்கு வந்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனத்தில் வைப்பு நிதியாக செலுத்தப்பட்டதற்கான ஆவணங்களையும் வழங்கினார். மேலும் முதல்வர் சார்பில் வழங்கப்பட்ட 10,000 ரூபாயும் கோவர்தனுக்கு வழங்கப்பட்டது. நிதியுதவி வழங்கியதற்கு இசையமைப்பாளர் கோவர்தனும் அவரது மனைவி இந்திராபாயும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்தனர்.
அம்மாவுக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி. ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த உதவி செஞ்சது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா. சேலம் நகரின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று நடத்தப்பட்ட குறும்பட விழாவில் திரையுலக பிரமுகர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலம் நகரம் உருவான 150வது ஆண்டை சேலத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திரையுலகில் தவிர்க்க முடியாத சாதனைகளை கொண்ட சேலத்தின் பெருமைக்குரிய மாடர்ன் தியேட்டரை கௌரவிக்கும் வகையில் இன்று குறும்பட திரை விழா நடத்தப்பட்டது. இதில் பொதுப்பிரிவு, மாணவர் பிரிவு, சிறப்பு பிரிவு என 3 பிரிவுகளில் 38 குறும்படங்கள் திரையிடப்பட்டன. நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இதில் தங்கள் படைப்புகளை வெளியிட்டனர். விழாவில் திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் என ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா, ரஷ்யா போல நாடுகளிலிருந்தும் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் மக்கள் கலையை கொண்டாடுறாங்க. சினிமா துறை, இந்த கலைத்துறையை எல்லாரும் விரும்புகிறாங்க. இந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் மேற்கொண்டு நல்லா செய்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. சேலம் பக்கத்துல இருந்து தான் நான் படித்து நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிருக்கேன். இனிமேலும் இங்கேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு, டெலிஃபிலிம்ஸு, பெரிய படங்கள், நிறைய பேருக்கு வேலை கொடுங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறோம், நிறைய கலைஞர்கள் இருக்கோம், தாகத்தில் இருக்கோம். அந்த தாகத்துக்கு தண்ணி ஊற்ற நிறைய பேர் வாங்க ப்ளீஸ். கால்கள் ஊனமுற்ற நட்சத்திர ஆமைக்கு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சக்கர கால்கள் பொருத்தியதால் அந்த ஆமை இயல்பு நிலைக்கு திரும்பியது. வண்டலூர் அறிவியல் உயிரியல் பூங்காவில் 14 நட்சத்திர ஆமை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆமைகளில் சிலவற்றை அங்குள்ள கீரிப்பிள்ளைகள் தாக்கியதால் காயமடைந்தன. காயமடைந்த ஆமைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவற்றில் பெண் ஆமை ஒன்றில் முன்னங்கால் சேதமடைந்த நிலையில் அதற்கு சக்கர கால்கள் பொருத்தப்பட்டன. 2 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட கம்பி ஒன்று உறுத்தல் தகராத எப்பாக்சி கலவையை கொண்டு ஆமையின் அடிப்புறத்தில் ஒட்டப்பட்டது. இதனால் அந்த ஆமை தான் விரும்பும் இடத்திற்கு செல்ல முடிவதாக பூங்கா நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்த டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக கண்காட்சி சிறப்பு செய்தி. இளைஞர்களிடையே புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டியது பதிப்பாளர்கள், எழுத்தாளர்களின் கடமை என்று நீதிபதி ராமசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் 39வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வரும் மக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. மணிமேகலை பிரசுரம் சார்பில் எளிமை, இனிமை, நேர்மை, தோழர் ஆர் நல்லக்கண்ணு என்ற புத்தகம் உள்ளிட்ட 39 புத்தகங்கள் இன்று வெளியிடப்பட்டன. இதனை நீதிபதி ராமசுப்ரமணியன் வெளியிட இயக்குநர் மிஷ்கின் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரமேஷ் கண்ணா, இளவரசு, நடிகை தேவதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 39 புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர்களும் கலந்து கொண்டனர். நூல்களை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நீதிபதி ராமசுப்ரமணியன், இளைஞர்களிடையே புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டியது பதிப்பாளர்கள், எழுத்தாளர்களின் கடமை என்று கூறினார். இளைஞர்கள் தமிழை விட ஆங்கிலத்தை அதிகமாக படிக்கிறார்கள் என்ற அச்சம் உண்டாவதாகவும் தெரிவித்தார். இணையதளத்தின் மூலமாக அதிகமாக படிக்கிறார்கள். கிண்டில் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் தமிழ் நூலை படிப்பதை விட ஆங்கில நூல்களை அதிகமாக படிக்கிறார்களோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. ஏன்னா அவர்களை அந்த தமிழ் நூல்களை படிக்க அவர்களுடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டியது பதிப்பாளர்களுடைய, எழுத்தாளர்களுடைய கடமை. பின்னர் பேசிய மணிமேகலை பிரசுர தலைவர் லேனா தமிழ்வாணன், இளைஞர்கள் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புத்தகங்களை வாசிக்கும் அனுபவத்தை போன்று இணையதளங்களை வாசிப்பதால் பெற முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தனிமையில் அமர்ந்து கொண்டு ஏகாந்தத்திலே அந்த நூலோடு ஒன்றி போவதிருக்கிறதே, அது கணினிக்குள்ளே நடக்காது. எனவே அந்த வகையில் இளைஞர்களை நூலுக்கு திரும்புங்கள், நூல்களையும் படியுங்கள், இணையதளத்திலே நீங்கள் இருங்கள், ஆனால் நீங்கள் நூலுக்கும் வர வேண்டும் என்பதை ஒரு பதிப்பாளனாக, ஒரு எழுத்தாளனாக நான் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பின்னர் பேசிய எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன், திருப்பூரில் வசிக்கும் நைஜீரியர்களின் வாழ்க்கை, அவர்களின் கலாச்சாரம் பற்றி நைஜீரியா நாட்டு பணமான நைரா என்ற பெயரில் ஒரு நூலை தாம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டார். என்னுடைய புது நாவல் நைரா இந்த புத்தக கண்காட்சியில் வெளியாக இருக்கிறது. இந்த நைராங்கிறது நைஜீரியனுடைய
கரன்சி பேர் நைரான் பேர். இந்த நைஜீரியன்கள் வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக சில பேர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வியாபார தளத்தை மீறிட்டு வந்து எப்படி கலாச்சார ரீதியாக வந்து திருப்பூர் மக்களை வந்து அவங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நாவல் எழுதியிருக்கேன். விடுமுறை நாள் என்பதாலும் நாளை புத்தக கண்காட்சியின் கடைசி நாள் என்பதாலும் புத்தக கண்காட்சியில் மக்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுகிறது. புத்தக வாசிப்பின் போது தனி உலகத்திற்கு செல்வதால் அவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக இளைஞர்கள் பலரும் தெரிவித்தனர். நான் வருஷம் புக் ஃபேர் வர்றது, நானும் எவ்ரி இயர் மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். அதான் புத்தகங்க அது ஒரு தனி உலகம். நம்ம அதில் அந்த படிக்கிற ஆர்வம் இருந்ததுனாக்கா அவங்க ஒரு தனி உலகத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கும், அதில் படிப்பாங்க. நான் வந்து ஃப்யூச்சரில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான புக்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகிற புக்ஸும், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது படிக்கும் போது ஒரு தனி ஃபீலிங் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நான் புக் ஃபேரில் வந்து நான் நிறைய எஸ்ஏஸ் புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து 2 to 3 புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் போன வாட்டி வந்ததோட இந்த வாட்டி நிறைய எஸ்ஏஸில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறேன். பிரான்சில் விமானிகள் வேலைநிறுத்தம், சேவை பாதிப்பால் பயணிகள் தவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் விமானிகள் வேலைநிறுத்தம் காரணமாக சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் தவித்து வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர் நலச்சட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கு எதிராக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக விமானிகள் நேற்று வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். 70% விமானிகள் வேலைக்கு வராததால் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பாரிஸ் உள்ளிட்ட நகரங்களில் விமான நிலையங்களுக்கு வந்த பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டிகளை காண ரசிகர்கள் திரள்வார்கள் என்பதால் நிலைமையை கையாளுவதில் அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையை வீழ்த்தி இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னி நகரில் நடைபெற்று வருகின்றன. இதில் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் சீன வீராங்கனை சன் யூவை எதிர்கொண்டார். சீன வீராங்கனை அபாரமாக ஆடி 11-21 என்ற புள்ளி கணக்கில் முதல் செட்டை கைப்பற்றினார். ஆனால் சாய்னா நேவால் சிறப்பாக விளையாடி அடுத்தடுத்த செட்களை வசப்படுத்தினார். இந்த போட்டியில் சீன வீராங்கனை சன் யூவை 11-21, 21-14, 21-19 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றார். இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை சாய்னா நேவால் வெல்வது இது 2வது முறையாகும். Third match point opportunity and Saina Nehwal converts. The Australian Open regains the title. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் வேட்பாளர் யார்? பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை. அமெரிக்க நட்சத்திர விடுதியில் துப்பாக்கிச் சூடு, 20 பேர் பலி, 42 பேர் படுகாயம். தீனதயாளன் வீட்டில் இருந்து 189 சிலைகள் மீட்பு, விசாரணை தொடரும் என காவல்துறை தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா சாம்பியன், சீன வீராங்கனையை வீழ்த்தி பட்டம் வென்ற சாதனை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.